கமல்ஜி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒரு செயலை செஞ்சால் அது முழு ஈடுபாடோடு செய்யணும்னு சொல்லிட்டு. நீங்கள் போன வாரம் ப்ரோக்ராமே பார்க்காத வந்து ஹோஸ்ட் பண்ணது பிடிக்கல கமல்ஜி. இனி அப்படி பண்ணாதீங்க. ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் கமல்ஜி. இப்போ இன்னைய டே 92 உடைய பிரம்மாண்டமான ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆரி வந்து ரியோவை நாமினேட் பண்ணுறாரு. ஆனால் ரியோ இந்த வாரம் ஹவுஸ் கேப்டன் ஆச்சே, அப்போ கேப்டன்லாம் இல்லை எல்லாரையும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்கு பிக் பாஸ். அதனால ஆரி வந்து ரியோவை நாமினேட் பண்ணாரு. அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, குழந்தை வரும்பொழுது கூட நான் வந்து என்னுடைய ரூல்ஸில் கரெக்டாக இருந்தேன், ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ரியோ ஏதோ ஒரு காரணம் நானும் பாலாவும் சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி சண்டை போட்டால் தானே உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படின்னு ரம்யா பாண்டியன் சொன்னாங்க. ரியோ என்ன இது அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணது எனக்கு என்னமோ திருப்தியாக இல்லை. அதை நான் 2-3 முறை அவர்கிட்ட விவாதிச்சும் பார்த்தேன், அது எனக்கு சரிப்படலை. அதனால் நான் வந்து ரியோவை வந்து நாமினேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரி சொல்லியிருக்கார். உடனே அடுத்தது யாரை நாமினேட் பண்ணியிருப்பார், ஆரி 2வதாக யாரை நாமினேட் பண்ணியிருப்பாருங்கிறது இங்கே நமக்கு காட்டப்படலை. ஆனால் பாலாஜி வந்து உருன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாலாஜி நாமினேட் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அடுத்தது சோம்சேகர் வராருங்க. சோம்சேகர் வந்த உடனே எல்லாம் கிளாப் பண்ணுங்க, இது இந்த பிக் பாஸ் வீட்டின் கடைசி நாமினேஷன், எல்லாம் சந்தோஷமா இருங்க. இவர் வந்து சோம்சேகர் யாருன்னா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவர், எல்லாருக்கூடையும் நட்பா இருக்கிறவர், அப்படிதானே அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்காரு ரியோ. அதனால எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நான் இப்போ நாமினேட் பண்ண போறது 2 பேரை. யாருன்னா, ஒன்று ஆரி, இன்னொன்று பாலாஜி. இந்த 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்க, அதே டைம் பேர்ட் வேர்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஆரிகிட்ட சொல்கிறாரு, நீ சில வார்த்தை தப்பாக பேசுகிற மச்சான், அது சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி வார்த்தை பேசுகிறவங்களாம் இங்கே இருக்க முடியாது. ஆனால் பாலாஜி தானே நிறைய தப்பான வார்த்தையெல்லாம் பேசினார், அது ஏன் யார் காலத்துக்கும் உழவே மாட்டேங்குது? ஒரு வேலை சொன்னால் அந்த பையனை அடிக்கிறதுக்கு வருவானா என்னன்னு தெரியல. எல்லாம் ஏன் பாலாஜிகிட்ட மிரண்டு போயிருக்கிறாங்க? ஆரியை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் பாலாஜி முன்னாடி பயங்கர சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் ஆரி வந்து தப்பான வார்த்தைகள் பேசுவதாக சொல்லியிருக்காரு. ஆரி தப்பான வார்த்தைகள் என்ன பேசியிருக்காரு நான் யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த சோம்பேறின்னு சொன்னார். அவன் சோம்பேறியாக இருக்கிறவன சோம்பேறி மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோனில் சொன்னார். அதுக்கு இந்த பையன் போய் பேக்கு அடி முட்டால் என்னென்னமோ சொல்லிட்டானே, அதுக்கு என்ன பதில்னு நமக்கு தெரியல. அடுத்தது ரியோ யாரை தான் நாமினேட் பண்ணியிருப்பாரு? இவர் வேலையே எப்போதுமே ஆரியை நாமினேட் பண்ணுறது தான், ஆரியை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்கிறது தான். இந்த முறை புது விளக்கம் சொல்லிட்டு வர்றாரு. அவங்க குழந்தை வரும்பொழுது கூட அவர் ரூல்ஸில் இருந்தார், கரெக்டாக தான் இருந்தார். பட் எனக்கு ஆரிங்கிற பேரை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது, அதனால தான் நான் ஆரியை சொன்னேன். அதை ஒருவேளை ஆடியன்ஸ் தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வைக்கிறாருங்க ஆரி. அப்படி கிடையாது. ஆடியன்ஸ் என்றைக்குமே நான் சொல்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து ரொம்ப தெளிவாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு ஏதோ ஆடியன்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ரியோ. உங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்க என்னன்னு எனக்கு தெரில. நாமினேஷனில் வந்து கூட நீங்கள் சேவ் ஆகுறீங்க, எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் ஆரிக்கு சொன்ன ரீசன் வந்து படுகேவலம். அதை கமல்ஜி கேட்பாருன்னு பார்த்தா அவர் கேட்கவே இல்லை. இருந்தாலும் ரியோ, நீங்கள் ஏதோ ஒரு மனநிலை, அப்படியே ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கிறீங்க. நீங்கள் பாலாஜி உங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் நார்மலாக இருங்களேன் தயவு செஞ்சு. முடிய வெட்டுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்க, அதையும் கேட்காத அப்படியே சுற்றிக்கிட்டு நான் கடவுள் ஆரியா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையாலே சிந்திச்சு செயலாற்றும் திறன் இருக்கா இல்லையாங்கிறத நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த நாமினேஷனில் யாரை சொல்ல போகிறீங்கிற லீடு எடுத்துட்டீங்க. ஆனால் ஒரு விதத்தில் ஆரி நாமினேஷனுக்கு வராருங்க. இது உங்களுக்கு ஹாப்பியா என்னன்னு சொல்லுங்கள். ஒரு வாரம் ஓட்டு போடாதவங்களாம் இப்போ ஓட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ போடுற ஓட்டில் ஆரிக்கு இருக்கிற பவரில் அடுத்த வாரம் கமல்ஜி ஓடிடணும். ஏன்னா கமல்ஜிக்கு பயங்கர பொறாம வந்து போச்சுங்க ஆரி பற்றி, அது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வாரம் ஓட்டில் கமல்ஜிக்கு உண்மை தெரியணும். என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன்.